லட்சி என்ன கதவை திறந்து உள்ள போங்க. எல்லாம் சரசு பயமா இருக்கலாம். அந்த திருட்டு பையில கையில ஏதாவது வச்சிருப்பானுன்னு. ஆமா, ஏகே 47 எடுத்து அப்படியே டொப்பு டப்பு டப்புன்னு சுட்டுருவானுவேன். நீங்க வேற போங்க லட்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை திருட்டு பயிலுவை நம்மளை பார்த்ததும் தெரிச்சு ஓடிடுவானுவேன். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். எல்லாம் இவ்வளவு தைரியமா பேசுறல்ல, அப்ப நீ முத உள்ள வாங்க. இருங்க, நானே வாரேன். ஏலா வயசானவளை இப்படி விட்டுட்டு வாரியல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அம்மா வயசான காலத்துல வீட்டுல கிடக்க வேண்டியது தானே. இந்த நேரத்துல நீங்க ஏன் இப்ப வந்தீங்க? நாங்கள் போய் ஏன் மாமியாரை காப்பாத்துவோமா இல்லடா உங்களை காப்பாத்துவோமா? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா கேக்கே? ஆமா ஆமா, உனக்கு உன் மாமியா மேல ரொம்ப பாசம் தான். தூர போடா போச கிட்டவா. லட்சு லட்சு திறந்துருச்சு. எல்லாம் நைஸா விட்டு பாரு முத, அதுக்கப்புறம் உள்ள போலாம். உமா மாமியார் எதுவும் தெரியவளான்னு பாரு. இந்த சங்கர் வேற உள்ள என்ன பண்ணியான்னு தெரியல. நகையாவது ஒளிச்சு வச்சானா என்னமோ. எல்லாம் உமா மாமியார் இங்கதான் இருக்கு. எங்க பாப்போம். ஆமா, எங்க வீட்டு மாமியார் கிழவிதான். எப்படி நல்லா சொகுசா படுத்து கிடக்குன்னு பாருங்க. ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி நல்லா சொகுசா தூங்கிட்டு கிடக்க. போய் கிளவி எந்திரி. மனுஷன் காடெல்லாம் தேடிட்டு வந்து கால் வளைய வந்து நிற்கா. எந்திரிச்சு பாக்குதா வரான். எல்லாம் முத தண்ணி இன்னும் ஏதாவது தொளிங்க. தொளிச்சாதானே மயக்கம் தெளியும். தண்ணி எடுத்துட்டு வாங்க யாராவது. ஆமா உமா, அந்த திருட்டு பயிலும் ஏதாவது மயக்க மருந்து போட்டு தான் மயக்க அடிச்சு உள்ள வச்சிருப்பானுவலா இருக்கும். ஏதாவது தண்ணி கிண்ணி தெளிச்சாதான் ஆள் எந்திக்கும். தண்ணிக்கு இப்ப நம்ம எங்க போறது? கிளவிய ஆளுக்கு ஒருத்தரா பிடிங்க, தூக்கிட்டு போவோம். எல்லாம் உமா இரு, இந்த வீட்டுக்குள்ள எங்கன்னா தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வீட்டுக்குள்ள தண்ணி இல்லைன்னா ஆத்தங்கரையில போய் கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு வந்து தெளிக்க வேண்டியதானே. தண்ணி இல்லாத இடமா இது? நீங்க தண்ணீர் தெளிச்சாலும் சரி பன்னீர் தெளிச்சாலும் சரி இருங்க. கிளவி கிட்ட காத்துல கம்மல் செயின் எல்லாம் கடக்கான்னு ஒருக்கா பாத்துக்கிட்டீங்க. அப்பதான் இதை வீட்டுக்கு கூட்டு போவேன். வேற சும்மா இதை வீட்டுக்கு கூட்டு போய் என்ன பண்ண? கிளவி காத்துல கழுத்துல ஒன்னையும் காணுமே. எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு இந்த கிளவி? என்னது நகையெல்லாம் காணுமா? உமா கண்டிப்பா அந்த திருட்டு பையில தான் களவாண்டுட்டு கிளவி எப்படி போட்டு வச்சிருப்பானுவலா இருக்கும். முத கிளவிக்கு உயிர் இருக்கான்னு பாரு. இனிமே அதுக்கு உயிர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு எப்படி கிடக்குது பெருமளாக்க. என்ன வியாவு பார்க்க வாரேன்னு அவளத்தையும் பறி கொடுத்துட்டு இருக்கு கிளவி. நீ கூட தான் ஆத்துல துணியை பறி கொடுத்த. எட்டி இழிச்ச வச்சு துணியை இதுவும் ஒன்னாட்டி 3 கொத்து செயின், 2 வயிறு கம்பல், 1 வயிறு மூக்குத்தி நினைச்சு பாரு. அவளத்தையும் கிளவி பறி கொடுத்துட்டு எப்படி கிடக்கு. இனிமே இது உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? வாங்க அவ்வளோ வீட்டுக்கு போவோம். எல்லாம் உமா ஓ மாமியாரு. இனிமே அந்த திருட்டு பெல்வலை ஒரு நல்ல குழியா தோண்டி அதை புதை பண்ணுவேன். நீங்கள் வாங்க. தண்ணி தண்ணி. எல்லாம் உமா உன் மாமியார் சாவல உயிரோட தான் இருக்கு. ஆமா, நான் எங்க இருக்கேன்? பெசன் நகர் பீச்சில் சுண்டல் எடுத்துக்கிட்டு இருக்கிய. எத்தைய பார்த்து எந்திங்க. இனிமே இது கண்ணு முழிச்சு என்ன பண்ண போகுது? அவளத்தையும் பறி கொடுத்துட்டு. அம்மா நீங்கெல்லாம் யாரு? அத்தை எங்களுக்கு தெரியலையா? எல்லாம் இழிச்ச வச்சு இவங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு போலட்டி. மண்டையில கிண்டையில அடிபட்டு இருக்குமோ என்னமோ தெரியல. அப்படிதான் சரசக்கோ நானே நினைக்கேன். நான் தான் லட்சுமி. எனக்கு 2 பொட்டை பிள்ளைகளு, இந்த ஒரு குடிகார புருஷ ஒருத்தன் உண்ட தண்டபாணி, அவன் பொண்டாட்டி. ஏன் மருமவளா நீ? எனக்கு தெரிய முடியுமா? என்னது லட்சி இதோட மருமகளா? ஏலா உமா மாமியாருக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை போல இருக்கு. நட்டு கலண்ட மாதிரி பேசிட்டு இருக்கு. அது யாருமா? உன் புருஷனா? என்னது புருஷனா? விளங்கி போச்சு போங்க. உமா மாமியாரே, நான் ஒன்றும் உங்க மருமவா கிடையாது. நான் இவரும் உங்க மகன் கிடையாது. அந்த புழு கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு அங்க ஒருத்தி இருக்காளே, அவதான் உங்க மருமவா. யாருமா? அந்த கடைசியா ஒரு செனப்பண்ணி மாதிரி ஒருத்தி இருக்காளே, அவளா என் மருமவா? ஆமத்தை கரெக்டா சொன்னீங்க. இந்த மென்டல் கிழவிக்கு கொழுப்பை பத்தியா? எல்லாம் மறந்தாலும் எவ்வளவு கொழுப்படுத்து பேசுது. ஆமத்தே இங்கே எப்படி வந்தீங்க நீங்க? அட சரசு மென்டலி, நீங்க அதை விட பெரிய மென்டலா இருப்பீங்க போல இருக்கு. அதான் 2 திருட்டு பயில்வா கடத்திட்டு வந்தானே நாங்க பார்த்தோன்னு சொன்னானே. என்னமோ இந்த கிழவி இங்க வந்து படுத்து கிடக்க மாதிரி கேள்வி கேட்கி அதுகிட்ட. இல்லடா இழிச்ச வச்சு, இப்போ இந்த கிழவி மட்டும் தானே இங்கே இருக்கு. அந்த திருட்டு பயில எங்கே போனான்னு தெரியல. அதை கேட்கலான்னு தான் கேட்கேன். அப்படி நல்லா சொல்லும் போங்க. ஏற்கனவே அதுக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை போல இருக்கு. அதான் மருமவளா அதான் மோவனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆம்பளைக்கும் பொம்பளைக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்கு. இப்போ இதுகிட்ட கேட்டால் அப்படியே கரெக்டாக சொல்லிடும் பாருங்க. நீங்கள்லாம் எங்கள் வீட்டு அரண்மனையில் வேலை செய்கிறைய தானே? ஆமாம், நாங்கள்லாம் அரண்மனையில் வேலை செய்கிற வேலையாளவே இந்த மாதிரி ராணி. இந்த மென்டல் கிழவிக்கு நல்ல கொழுப்பு தான். ஊருக்குள்ள ஒரு ஓட்டு வீட்டை வச்சுக்கிட்டு என்ன மினுக்குது. ஆமாம், குதிரைப்படையெல்லாம் எங்கே? அதுவா, அதெல்லாம் பாதி போருக்கு போயிருச்சு, மீதி ஆத்துக்குள்ளே தண்ணி குடிக்க போயிருக்கு. அப்படியா? சரி, என்னுடைய பல்லாக்கு எங்கே? பெரிய மூடு பல்லாக்கு. என்ன வித்த காட்டுது இந்த கிழவி. உண்மையிலே எல்லாத்தையும் மறந்துருச்சா இல்லைன்னா நம்ம இந்த செயினெல்லாம் பறி கொடுத்துட்டோம். இனிமே வீட்டுக்கு போனால் மொவன் திட்டுவான், மருவா சோறு போட முடியான்ட்டு இது இப்படி நடிச்சுக்கிட்டு தெரியுதானே தெரியலையே. சீக்கிரம் என்னோட பல்லாக்கு கொண்டு வாங்க, நான் அரண்மனைக்கு போகணும். என்ன யார் இங்கே கொண்டு போட்டது?
இது ஒரு மாட்டு தொழுவு மாதிரி இருக்கு. இந்த இடத்துலலாம் நான் இருக்க மாட்டேன். தம்மா எந்த நாட்டுக்கு இளவரசின்னு தெரியலையே. பெரிய பொண்ணு, இங்க என்னதான் நடக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. உமா மாமியார் அவ்வளோத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. தனியாக அந்த பெணாத்திக்கிட்டு இருப்பாவு தெரியுமா, அந்த கேஸ் ஆயிட்டு. அதனால ஆளை பிடிச்சி அது பாட்டுக்கு வீட்டில் கொண்டு போட்டுருவோம். வாங்க. எல்லாம் அந்த திருட்டு பயிலோட ஆளே எனக்கொல்லையே. எங்க போனானுவே? உமா சொன்ன மாதிரி அந்த செயினை ஈனெல்லாம் எடுத்துக்கிட்டு அடகு வைக்க பேர் பண்ணுவலோ. அடகு வைக்க போனானுவலோ விற்க போனானுவலோ. இப்போ கிளவியாவது உயிரோட கிடச்சிதே, தூக்கிட்டு போகும் போத வீட்டுக்கு. அப்புறம் அந்த திருட்டு பயிரோட பார்த்துக்கிடலாம். என்ன பாஸ் என்னத்த உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு? பாஸ் பாஸ் இல்லை சங்கர், வாய மூடு. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எங்க உள்ளதானே இருந்த? அந்த கிளவியை பார்த்துக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ எப்படி வெளியே வந்த? எப்போ வந்த? பாஸ் நான் அப்பவே வந்துட்டேன் பாஸ். ரொம்ப தண்ணி தாகமா இருந்து உள்ள தண்ணி இல்ல, அதனால போய் ஆத்துல போய் ஊத்து தண்ணி பிடிச்சிட்டு வரேன். இல்லை, தண்ணி பிடிக்க போற நேரமா இது? இங்க அந்த குந்தாணிவெல்லாம் வந்துட்டாலும் தேடி இந்த கிளவியை தேடி. ஆமா, அந்த கிளவியோட நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? வீட்டுக்குள்ளதான் பாஸ், பத்திரமா இருக்கு. சரியா போச்சு போ. நகையை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நீ வெளியே போனியாக்கும். ஏன் அதை கையோட கொண்டு போனா ஆவாதா? என்ன பாஸ் நீங்க கையில கொண்டு போனா தொலைச்சிருவேன்னு தானே வீட்டுல பத்திரமா வச்சுட்டு போனேன். இப்ப பாரு, அவளு எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காளுவ. அந்த கிளவியும் கண்ணு முடிச்சிருச்சு. இப்போ காட்டி கொடுத்துச்சுன்னு வையா, நம்ம அவளோட போய் சேர வேண்டியதுதான். என்னது, கிளவி கண்ணு முடிச்சிருச்சா? அது எப்படி பாஸ்? எப்படின்னா கடத்தி கொண்டு வந்து நேரம் என்ன ஆகுது? கண்ணு முடிக்காம என்ன பண்ண கிளவி? சரி, இப்ப இந்த நகையை எங்க வச்சிருக்க? பாஸ் நான் அந்த நகைய பத்திரமா அந்த கிளவியோட சுருக்கு பையில தான் பாஸ் வச்சிருக்கேன். என்னது, சுருக்கு பையில வச்சிருக்கியா? ஆமா பாஸ், வேற எங்க வைக்கிறது? பத்திரமா சொல்லுங்க. அதனால அந்த கிளவியோட சுருக்கு பையில தான் பத்திரமா வச்சிருக்கேன். அட கூறுகட்டவனே, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செஞ்சனையா வழங்கதான் செய்யும். நான் கொஞ்சம் வயிற்ற கலக்குதுன்னு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? என்ன பாஸ், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? உன் மேல எந்த தப்பு இல்ல, என் மேலதான் எல்லா தப்பும். வாங்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு போனேன் பத்தியா நகைய. அதான் இப்ப அவ்வளோ உள்ள நிக்காளுவ. அந்த கிளவியோட சேர்த்து நகையும் கொண்டுட்டு போயிருவாளுவ. அப்புறம் நம்ம கையை வெறுங்கையை தான் நக்கணும். உமா மாமியாரே, மெதுவா எந்திங்க, வீட்டுக்கு போவோம். நான் பல்லாக்குல தான் வருவேன். லட்சி, நீங்க இந்த கிளவிய போட்டுட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். எட்டே பல்லாக்கு தானே வேணும். உங்களை பல்லாக்குல கூட்டு போற மாதிரி கூட்டு போறோம். எந்திங்க. என் மோவின் போருக்கு போயிருக்கானோ? போருக்கு போவாரு. போருக்கு போயிட்டாலும். ஆமா ஆமா, உங்க மோவின் போருக்கு போயிருக்காரு. நம்ம இப்ப அரண்மனைக்கு போவோம், வாங்க. எப்படி இருந்த மனுச்சி இப்படி ஆகி போச்சே. இது என்ன சுருக்கு பையி? கிளவியோட சுருக்கு பையா தான் இருக்குமோ? சரி, கையோட கொண்டு போவோம். பார்த்து வாங்க. என்னடா பெரிய பொண்ணு இது போட்டணும்? உமா மாமியாரோட சுருக்கு பை போல இருக்கு. கீழே விழுந்துருச்சுன்னு அங்கே எடுத்து வச்சிருந்துருப்பாவளோ என்னமோ தெரியல. அதான் கையோட எடுத்துக்கிட்டு வாரேன். ஆமா ஆமா, உமா மாமியார் எப்பயும் கவச குண்டல மாதிரி இந்த பொட்டணத்தை எப்பயும் மடியிலேயே சொல்லிக்கிட்டு அலையும். திறந்து பாரு, நமக்கு ஏதாவது தேர்தானு. எட்டி இழிச்ச வச்சு அதெல்லாம் தப்பு. வா போவோம். திடீர்னு நல்லவளா இருக்கா, திடீர்னு வேண்டாத வேலைலாம் பண்ணியா. இவன் நல்லவளா கெட்டவளா? போச்சு, அவ்வளவும் போச்சு. கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போச்சு. என்ன பாஸ் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுறாரு? பாஸ் அழாதீங்க பாஸ். முட்டா பையலை அழாம வேற என்னலே பண்றது? கைக்கு வந்ததை வாய் கெட்டாம பண்ணிட்டியே நீ தான். பாஸ் வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா பாஸ்? இனிமே என்னலாம் பண்ண போற? பாஸ் நமக்கு தான் அந்த பொம்பளையோட வீடே தெரியுமே பாஸ். வீட்டுல போய் திருடிட்டு வந்துருவோம். மறுபடியும் அந்த ஊருக்கா நான் வர மாட்டேன். இப்படிதான் போன முறை வீடு புந்து திருடி கடைசியில அங்க மூங்கில் காட்டுக்குள்ள கடந்து தூங்கி மாட்டிக்கிட்டோம். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாளுவ. இப்ப வீட்டுக்குள்ள திருட போறேன்னு அங்க போய் நீ பெட்ரூம்ல போய் தூங்குவா. வேற நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருவாளுவ. தேவையாது நமக்கு? பாஸ் நம்ம ராத்திரி போக வேண்டாம் பாஸ். ராத்திரி போனா தானே நமக்கு தூக்கம் வருது. நம்ம பகல்ல போய் திருட போவோம். நம்ம திருடிட்டு வந்துகிட்டே இருக்கலாம்ல. இல்லை, பகல்ல போனா வீட்டுல ஆள் இருக்காதா? என்ன பேச்சு பேசியா? மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா உனக்கு? மண்டையில ஃபுல்லா களிமண் தான் இருக்குன்னு நினைக்கேன் பாஸ். களிமண் கூட பானை செய்ய உதவும், அதுவும் இல்லைன்னு தான் நினைக்க உனக்கு. பாஸ் இங்க பாருங்க, என்ன ரொம்ப சீப்பா இடப்படாதீங்க. எனக்கும் அறிவுலாம் இருக்கு. அறிவு இருந்தா எதுக்கு நீ அந்த கிளவியோட சுருக்கு பையிலே வைக்க போறா நகைய? பாஸ் நீங்க தானே பத்திரமா வச்சுக்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் பத்திரமா வைப்போன்னு வச்சேன். இப்ப அவ்வளவும் போச்சா? இந்த திருட்டோட எங்கன்னா போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். இனிமே மறுபடியும் 5க்கும் 10க்கும் வயிற்றுக்கும் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு திருடி உழைச்சிக்கிட்டு அலையணும். இப்ப இந்த தடவை என்ன மாடலா கொடுத்துருந்தாலுவ பத்தியா? அவ்வளோ வரும். ஆமா பச்சோனி, நம்மளும் இனிமே நல்லா மாடலா பிளவுஸ் தைக்கணும் பத்துக்க. நம்ம இன்னும் பழைய பாண்ட மாதிரி தச்சு போடுறோம். அதனாலதான் அவ்வளோ நம்மள கிண்டல் அடிக்க ஆளுவ. ஆமாவே, நல்ல ஒரே சீனு ஸ்டேட்டஸ்லாம் வச்சு தள்ளதான் செய்ய ஆளுவ. அம்மா கிட்ட இந்த தடவை முன்னாடியே எடுத்து தைக்க கேட்கணும் பத்துக்க. லாஸ்ட் நேரத்துலன்னா ஒழுங்கா தச்சு தர முடியங்க. அவ நல்லா மாடலாம். ஆமா பத்தியா, இந்த அம்மா கிட்ட கெஞ்சி குத்தாடி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகுது. கோயில் கூட நெருங்கின்னு அவ வாங்கி தருவா. இந்த முறை அப்பா கிட்டையும் காசு கேட்கணும் பத்துக்க. நம்ம நல்லா மாடலாக தைக்கிறதுக்கு ப்ளவுஸுக்கு அவர்கிட்ட தைக்குலிக்கு வாங்கிக்கிடலாம் பத்தியா. அம்மா கிட்ட ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து கேட்டாலும் தைக்குலி அப்பா கிட்ட வாங்கிக்கிடலாம். ஏன்னா அவைய 2 பேரும் இப்போ கோவத்தில் இருக்காவ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாவ. அதனால எப்படியும் அப்பா நமக்கு காசு தருவாவ. ஆமா சந்தியா, இதுவும் நல்ல ஐடியா தான். என்ன ஒருத்தரையும் காணோம்? சந்தியா, சோனியா. புமாரி உள்ளவா? இப்ப நீங்க இங்க தான் இருக்கீங்களாக்கும். ஆமா புமாரி, வா வா. என்ன மேடம், என்ன விஷயமா வந்தியே?
ஒண்ணும் இல்ல பச்சோனி, வீட்டுக்கு போனே எங்க அம்மா வீட்ல இல்ல. அதான் இங்க இருப்பாள நினைச்சிட்டு இங்க வந்து இங்கேயும் காணோம். உங்க அம்மாவும் காணோம், எங்க எல்லாரும்? அவியெல்லாம் எங்கேயோ உமாக்கா மாமியார யாரோ கடத்திட்டு போயிட்டாவன்னு சொல்லிட்டு தேடி போனாவளாம். என்னது கடத்திட்டு போயிட்டாவளா? இது என்னவே கடத்திட்டு போனது இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? வேற அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பூமாரி, நீ ஒன்றும் பயப்படாத. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன் செஞ்சு அப்படி சொல்றா? அந்த திருட்டு பயில்வை ஏற்கனவே ஒருக்கா எங்கள் வீட்டிலலாம் திருட்டு அங்கே போய் தூங்குனானுங்களே ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள. அந்த திருட்டு பயில்வை தானா? அவங்களால ஒரு பிரச்சனையும் வராது. அதான் அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன். எப்படியும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துருவா பேரு. அங்கதான் எங்க அம்மையும் போயிருக்காளோ? ஆமாம், எல்லாரும் அங்கே தான் போயிருக்காவ. எல்லாம் வந்துருவாவ உமாக்கா மாமியாரை கூப்பிட்டுட்டு. உங்களுக்கு நல்ல தைரியம் தான். அநேகமா இவ்வளவு நேரத்துக்கு அந்த திருட்டு பேரோட பிடிச்சு போலீஸ்லயே கொடுத்துருப்பாவ. வேற எதுக்கு நம்ம பயப்படணும்? இப்ப பூமாரி என்ன சொல்லி பக்கத்து ஒரு கோயில் கூட முடிஞ்சதுல, அடுத்து நம்ம ஒரு கோயில் கூட ஆரம்பிக்க போதில்ல. உங்க அம்மா கிட்ட நீ துணி எடுக்க கேட்டியா? எங்க அம்மாட்ட தானே. நான் இன்னும் வாயே திறக்கல. அந்த பிள்ளைகள் துணி போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு, அப்படி போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தேன். இருக்கு, காசு இருக்கு, பொடியாவும் உனக்கு என்னன்னு சொல்லி திட்டி விட்டுட்டாவ. அதனால நான் வாயே திறக்கல. இப்ப நம்மளும் அந்த மாதிரி நல்லா போடணும்ல, அவ்வளோட சூப்பரா. அப்போ நல்லா அழகா தைக்கணும்ல துணியை. அதான் கேக்கேன். எப்படியும் கோயில் கூட ஸ்டார்ட் பண்ற நேரத்துல தான் வாங்கி தருவாங்க. இப்பயே கேட்டு என்ன பண்ண? குமாரி, இந்த முறை நாங்க நல்லா கிராண்டா தைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? இல்ல, ஆரி ஒர்க் பிளவுஸ். ஓ ஆமா, நம்ம கூட படிக்கவுள்ள எல்லாம் அதை தான் போட்டு சீன் பொடியாளு. அதனால நம்மளும் அதே மாதிரி தான் போடணும். ஃபர்ஸ்டே துணி எடுக்காமனு பார்ப்போம், அதுக்கப்புறமா அதெல்லாம் யோசிப்போம். இதுதான் உங்க அரண்மனை, இங்க தான் இருக்கணும். சரிட்டே, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன். மருமவளை, என்னை விட்டுட்டு போகாத மருமவளை. எனக்கு இந்த அரண்மனையை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. என்னை சுற்றி இருக்கவே இல்லை, எனக்கு விஷத்தை கொடுத்துருவாங்களோன்னு. இதுக்கு விஷத்தை வேற கொடுக்கவளாக்கும். பேக்கெட்டுக்குள்ள இருக்க சுருக்கு பை எடுத்து கொடுத்துருவோம். உமா மாமியாரே, இந்தாங்க உங்க சுருக்கு பை. அது சுருக்கு பை இல்ல, என்னோட கஜானா. கொண்டா. சரி உமா, உன் மாமியாரை பத்திரமா பாத்துக்க. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரிக்கோ, போயிட்டு வாங்க. வரோம் உமா. எம்மா வேலைக்கார பொண்ணே, ஒரு ஜூஸ் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, தொண்டை காயுது பாரு. கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சாலும் நம்மள வேலை வாங்குற புத்தி மட்டும் போகல பத்தியா? மாமியா புத்திய காட்டுது. ஐயோ, இந்த உமா மென்டல் பாட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ண வராளோ தெரியலையே. இல்ல உமா, ராணி கேட்குறாங்கல்ல, போட்டு கொடு. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரோம். சீக்கிரமா ஜூஸ் போட்டுட்டு வா, இல்லைன்னா சிறையில் அடைச்சிருவேன். இரு கிழவி, உனக்கு ஒரு பாயசத்தை போடியேன்.